السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் கொண்டாடவிருக்கிறோம். அந்த பெருநாளுக்குண்டான வணக்க வழிபாடுகளையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த வணக்க வழிபாடுகளில் மிக பிரதானமானது ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற ஃபித்ரா தர்மமாகும். இந்த ஃபித்ரா தர்மம் கடமையானது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே ஷாபான் மாதத்திலே கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய அவசியத்தை பற்றியும் முக்கியத்துவத்தை பற்றியும் பல்வேறு ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த தர்மத்திற்கு ஃபித்ரா உடைய தர்மம் என்று சொல்கிறோம் அல்லவா? என்ன காரணம்? ஃபித்ர் என்றால் நோன்பை நிறைவு செய்வது என்பது பொருளாகும். ஃபித்ர், அதனால தான் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு கூட இஃப்தார் என்று நாம் சொல்லுகிறோம். இஃப்தார், ஃபித்ர் எல்லாமே மூல வார்த்தை ஒன்று தான். நோன்பை நிறைவு செய்வது, அது ஒவ்வொரு நாளும் நோன்பை நிறைவு செய்வது இஃப்தார் என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு மாதத்திலே நோன்பு நோற்று அதை நிறைவு செய்வது ஃபித்ர் என்று சொல்கிறோம். ஒரு மாதம் முழுவதும் நோன்பை நிறைவு செய்துவிட்டு நாம் இந்த தர்மத்தை வழங்குவதால் ஃபித்ருடைய தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த பெருநாளுக்கு கூட ஈதுல் ஃபித்ர் தான் சொல்கிறாங்க. ஃபித்ருடைய ஈத் ஏன்? நோன்பை நிறைவு செய்துவிட்டு நாம் கொண்டாடுகின்ற பெருநாள். ஆகவே தான் ஈதுல் ஃபித்ர். அதனால தான் இதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்றும் ஜகாத்துல் ஃபித்ர் என்றும் சொல்லுவார்கள். இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவது எப்போது கடமையாகிறது என்று பார்த்தால் ஷாஃபி மத்ஹபின் பிரகாரம் மக்ரிபு நேரத்திலிருந்து கடமையாகிறது. இன்றைக்கு வருகின்ற மக்ரிபு நேரம் அதுதான் ஆரம்பம், ஒரு நாளுடைய தொடக்கம் அதுதானே. அதனால் மக்ரிபு நேரத்திலிருந்து கடமையாகி விடுகிறது. ஹனஃபி மத்ஹபால் இருந்தால் சுபுஹுடைய நேரத்தில் தான் கடமையாகிறது. கடமையாகுதல் என்கின்ற வகையில் தான். ஆனால் முற்கூட்டியே நாம் கொடுத்தாலும் கூடும். ஏன் இந்த கருத்து வேறுபாடு? ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள் மக்ரிபிலே இருந்து கடமையாகிறது, ஹனஃபி இமாம் சொல்கிறார்கள் சுபஹிலிருந்து கடமையாகிறது. காரணம், இது சதகத்துல் ஃபித்ர் தானே. ஃபித்ர் என்றால் நோன்பை நிறைவு செய்வது. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க அந்த மக்ரிபோட நோன்பை நாம் நிறைவு செய்து விட்டோம். வருகின்ற மக்ரிப் அதோட நோன்பை நாம் நிறைவு செஞ்சிட்டோம். ஆகவே மக்ரிபில் இருந்து தான் தொடங்குகிறது. ஏன்? ஃபித்ருடைய தர்மங்கிறதுனால. ஆனால் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க அந்த அன்னைக்கு வச்ச நோன்பை நம்ம மக்ரிபில் நிறைவு செஞ்சோம், சரிதான். ஒவ்வொரு நாளும் மக்ரிபில் நாம் நிறைவு செய்துவிட்டு அடுத்த நாள் நோன்பை எங்கே தொடங்கணும்? ஃபஜ்ர்லேருந்து தான் தொடங்கணும். நீங்கள் பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ர்லேருந்து தொடங்குறது இல்லை. ஆகவே அங்கு தான் நீங்கள் நிறைவு செய்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ரில் தொடங்குனீங்க, அந்த அன்னைக்கு ஃபஜ்ரில் தொடங்க மாட்டேங்க நீங்கள் பெருநாள்ங்கிறதுனால. ஆகவே அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து தான் கடமையாகிறது என்கிறார்கள். இந்த கடமை என்று வருகின்ற போது பெருநாள் அன்று என்று இருந்தாலும் கூட நிறைவேற்றுவது அதற்கு முன்பாகவே நிறைவேற்றலாம். இந்த ரமலான் மாதம் முழுவதும் அந்த ஃபித்ரா தர்மத்தை கொடுக்கலாம். ரமலான் மாதத்தின் ஆரம்பத்திலே, ரமலானுடைய இடையிலே, ரமலானுடைய கடைசியிலே கூட கொடுக்கலாம். அது எப்படி? கடமை என்பது பெருநாள் அன்று தான். முற்கூட்டியே கொடுப்பது கூடுமா? கூடும். காரணம், இது பொருள் சார்ந்த வணக்கம் என்பதால். ஜகாத்தும் அப்படித்தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த சதகாவை நான் முற்கூட்டியே கொடுக்கலாமா என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி வழங்கினார்கள். அபூதாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் அடிப்படையிலே தான் ஜகாத்தும் அப்படித்தான். ஜகாத்து நிசாப் வந்து ஒரு வருடம் ஆனால்தான் கடமை. ஒரு வருடம் ஆவதற்கு சில மாதங்கள் உண்டு. இப்போதே கொடுத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார். கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நேரம் வருவதற்கு முன்பாகவே இதை செய்யலாம். காரணம், பொருள் சார்ந்த வணக்கம் என்பதாலே. அதே நேரத்திலே உடல் சார்ந்த வணக்கமாக இருந்தால்
அதன் நேரம் வந்தால் தான் நிறைவேற்ற முடியும். லொஹர் தொழுகை என்றால் லொஹருடைய நேரம் வர வேண்டும். நான் அட்வான்ஸாக 10 மணிக்கே லொஹரை தொழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது கூடாது. அசர் தொழுகை அதன் நேரம் வர வேண்டும், மக்ரிப் தொழுகை அதன் நேரம் வர வேண்டும். அதற்கு முன்பாக தொழ முடியாது. காரணம் அது உடல் சார்ந்த வணக்கம் என்பதால். ஹஜ்ஜும் அப்படித்தான், நோன்பும் அப்படித்தான். ரமலான் மாதத்தில் தான் நோன்பு நமக்கு கடமை. இவர் ஷாபான் மாதத்திலேயே நான் ரமலான் மாதத்தில் நோக்கின்ற நோன்பை நான் இப்போதே வைத்து விடுகிறேன் என்று முற்கூட்டி வைத்தால் கூடாது. காரணம் நோன்பு என்பது உடல் சார்ந்த வணக்கம். பொருள் சார்ந்த வணக்கத்தை மட்டும் முற்கூட்டியே நிறைவேற்றலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கியதால் இந்த ஃபித்ரா தர்மத்தை ரமலான் மாதம் முழுவதும் கொடுக்கலாம். அதற்காக ரமலானுக்கு முன்னாலே கொடுக்கக்கூடாது. காரணம் ஃபித்ரா தர்மத்துக்கும் ரமலானுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆகவே தான் அப்போ முற்கூட்டியே கொடுக்கலாமேன்னு சொல்லி ஷாபான் மாதத்தில் கொடுக்கலாமா? அது கூடாது. ரமலான் மாதத்தில் நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த நேரம் என்பது அந்த பெருநாள் தொழுகையினுடைய நேரம் வரைக்கும் தான் இதோட நேரம். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், அமர அன் துஅத்தா கப்ல ஸலா, தொழுகைக்கு முன்பாகவே இந்த ஃபித்ர் தர்மத்தை வழங்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆகவே பெருநாளைக்கு முன்னாலேயே கொடுத்துருங்க. அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நாம் கொடுத்து விட வேண்டும். தொழுகைக்கு பின்பு பிற்படுத்துவது மக்ரூ, அந்த நாளை விட்டுமே பிற்படுத்துவது ஹராமாகிவிடும். ஆகவே தொழுகைக்கு முன்பாகவே கொடுத்து விட வேண்டும். அதனால தானே அந்த நோன்பு பெருநாள் தொழுகையை கொஞ்சம் தாமதமாக வைக்கிறாங்க. எல்லா பள்ளியிலையும் பாருங்க, நோன்பு பெருநாள் தொழுகை கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை கொஞ்சம் சீக்கிரமாக நடத்திடுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஒன்று தான். அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ரானில் கவர்னராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அஜ்ஜில் அல் அல்ஹா, அந்த துல்ஹஜ் பெருநாள், அதான் ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை சீக்கிரம் நடத்தி விடுங்கள். வஅஹிரில் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தொழுகையை தாமதமாக நடத்துங்கள் என்று கடிதம் எழுதினார்கள். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாள் தொழுகையை ஏன் தாமதம் செய்ய வேண்டும்? அது காரணம் அதுதான். ஏன் இந்த ஃபித்ரா தர்மத்தை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தானே வர வேண்டும் தொழுகைக்கு. ஆகவே தாமதமாக தொழுகை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சு விடுவாங்க. நீங்கள் அவசரமாக நான் தொழுகைக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஃபித்ரா தர்மத்தை கொடுக்காம இருந்துடாதீங்க, கொடுத்துட்டு வாங்கங்கிறதுனால தாமதம். ஆனால் அந்த ஈதுல் அல்ஹா அன்று ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை ஏன் சீக்கிரமாக நடத்த வேண்டும்? அதற்கும் காரணம் இருக்கிறது. தொழுகைக்கு பிறகுதான் நாம் உல்ஹியா கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உல்ஹியா கொடுக்கணும், அது ஏழை எளியவர்களுக்கு வழங்கணும். இதுவெல்லாம் தொழுகைக்கு பிறகுதான். ஆகவே அந்த பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை சீக்கிரமாக நிறைவேற்றி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் வழியிலே தான் இன்றைக்கும் கூட நமது ஊர்களில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். அடுத்ததாக இதோடைய நோக்கம் என்ன? ஏன் ஃபித்ரா தர்மத்தை நாம் கொடுக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதை கடமையாக்கினார்கள்? அதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். 2 விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? ஒன்று, துஹுரத்தல் லிஸ்ஸாயிம், நோன்பாளியை தூய்மைப்படுத்துகிறது. நோன்பாளி தன்னை அறியாமல் தவறான பேச்சுக்களை பேசியிருக்கலாம், ஏதாவது அவதூறாக பேசியிருக்கலாம், குறை பேசியிருக்கலாம், தடுக்கப்பட்ட எதா இருந்தாலும் சரி, பொய்க்கு பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, ஏதாவது பண்ணியிருக்கலாம் அல்லவா? அந்த குறைகளை அகற்றக்கூடியது தான் இந்த ஃபித்ரா தர்மம். துஹுரத்தல் லிஸ்ஸாயிம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் இமாம்கள் சொல்கிறாங்க, தொழுகையில் ஏதாவது குறைவு ஏற்பட்டு விட்டால் அதை நிவர்த்தி செய்வதற்கு சஜிதா சஹு செய்கிறோம் அல்லவா? அந்த சஜிதா சஹு செய்துவிட்டால் தொழுகையில் ஏற்பட்ட அந்த குறை நீங்கி விடுகிறது. அதே போன்றுதான் இந்த நோன்பிலே ஏற்பட்ட குறையை ஃபித்ரா தர்மம் அகற்றி விடுகிறது என்கின்ற விளக்கத்தை இமாம்கள் நமக்கு தருகிறார்கள். சரி, இன்னொரு நோக்கம் என்ன ஹதீஸிலே இருக்கிறது? அதாவது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டது, துஅமத்தல் லில் மசாகீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவாகவும் பயன்படுகிறது. அதனால தான் சில பேர் கேட்கலாம், நோன்பாளியை தானுங்க தூய்மைப்படுத்துது, அப்போ நோன்பு வச்சவங்களுக்கு மட்டும்தான் ஃபித்ரா தர்மம் கடமையா, நோன்பு வைக்காதவங்களுக்கு எல்லாம் தேவையில்லையா? அவன் கேள்வி வருமல்லவா? அது மட்டுமல்லவே நோன்பாளி தூய்மைப்படுத்துகிறது ஒன்று, இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவாக பயன்படுகிறது. ஆகவே எல்லோருக்கும் கடமை தான். நோன்பு வைத்திருக்கட்டும், நோன்பு வைக்காதவர்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருக்கட்டுமே, அன்று தான் பிறந்தது. அதாவது இன்னைக்கு கடைசியில் சாயங்காலமாக ஒரு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கிறோங்க, அந்த குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும்.
காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஃபித்ரா தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் அல்லவா? சரி, யாரின் மீது கடமை அப்படின்னு சொன்னாக்கா ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, பெருநாள் அன்று ஒருவர் தனக்கும் தன் பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் உணவு உடைக்கு போக செல்வம் மீதம் இருந்தால் அவர் ஃபித்ரா தர்மத்தை கொடுப்பது கட்டாயமாகும். அவருடைய பொறுப்பில் உள்ளவங்க யாருங்க? ஒருவர் தன்னுடைய பொறுப்பிலே உள்ளவர். யார் பொறுப்பில் உள்ளவங்க? குழந்தைகள், மனைவி, பெற்றோர்கள், தாய் தந்தை, இவங்கெல்லாம் இவங்க பெற்றோர்களவர்கள். இவருடைய செலவுகளுக்கு போக மீதம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, ஃபித்ரா தர்மத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த ஷாஃபி மதமின் அடிப்படையில் ஒருவர் தனக்காகவும் ஃபித்ரா கொடுக்க வேண்டும், தன் குழந்தைகளுக்காகவும் கொடுக்க வேண்டும், தன் மனைவிக்காகவும் கொடுக்க வேண்டும், தனது தாய் தந்தைக்கும் ஃபித்ரா தர்மத்தை கொடுக்க வேண்டும். காரணம் இதுதான் அளவுகோல் என்பதால். ஆனால் ஹனஃபி இமாம் சொல்றாங்க, அந்த பெருநாள் தினத்திலே ஜக்காத்துடைய நிசாபு யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் ஃபித்ரா தர்மமும் கடமையாகும் அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும் அந்த ஜக்காத்து நிசாபு என்ன அப்படிங்கிறது. தங்கமாக இருந்தால் 85 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம். பணம் என்றால் இந்த 612 கிராம் வெள்ளிக்கு எவ்வளவு மதிப்பு பெறுகிறதோ ரூபா, அந்த ரூபா இன்றைய காலகட்டத்தில் 1,60,000 ரூபா. அது 612 கிராமுடைய நிகரான பணத்தொகை. அதுதான் 1,60,000 ரூபா. பெருநாள் தினத்தன்று இந்த தொகை யாரிடம் இருக்கிறதோ அவருக்கெல்லாம் ஃபித்ரா தர்மம் கொடுப்பது கடமையாகும் என்று ஹனஃபி இமாம் சொல்றாங்க. இந்த அளவுகோலின் பிரகாரம் ஒருவர் தன்னுடைய மனைவிக்காக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. கொடுத்தால் நிறைவேறும், அது வேறு விஷயம். கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஒருவர் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஃபித்ரா கொடுக்க வேண்டியது கட்டாயம் இல்லை, ஆனால் கொடுத்தால் நிறைவேறும், அது வேறு விஷயம். ஏன் இவங்க கடமை இல்லைண்டா, இது ஜக்காத்துடைய நிசாபு உள்ளவருக்கு தான் கடமை. மனைவிக்கு ஜக்காத்து நிசாபு இருந்தால் அவங்களுக்கு கடமை, அவங்க கொடுப்பாங்க. ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்களா, தாய் இருக்கிறாங்க, நிசாபு அந்த ஜக்காத்து நிசாபு அவங்கள்ட்ட இருக்குதா, அவங்க கடமையாயிருது, அவங்க கொடுப்பாங்க. தந்தை இருக்கிறாரு, அவருக்கு ஜக்காத்து நிசாபு இருக்குது, அவருக்கு கடமையாகிவிடும், அவர் கொடுப்பாரு. இது அவரவர்களுக்கு கடமையாகக்கூடியது, ஆகவே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்காக கொடுக்க வேண்டும். காரணம் சின்ன குழந்தைகள் ஜக்காத்து கடமைங்கிறது வராதுல்ல ஹனஃபி மதத்தில், அதுக்கு தந்தை தான் கொடுத்தாகணும். ஆகவே இதுதான் அளவுகோல் ஜக்காத்து நிசாபு. ஆனால் இன்னொன்றுங்க, அந்த ஜக்காத்தாக இருந்தால் நிசாபும் இருக்கணும், ஒரு வருடமும் ஆக வேண்டும். அந்த சட்டம் ஃபித்ராவுக்கு கிடையாது. அந்த பெருநாள் தினத்தன்று அந்த தொகை இருக்கிறதா அண்டே கடமை, ஒரு வருஷம் அப்படிங்கிறத அண்டை கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அளவு எவ்வளவு, அது ரொம்ப முக்கியமான. எவ்வளவு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது. அதில் கூட நீங்கள் சில கருத்துக்களை சில அட்டைகள்லாம் ஒரு அளவை பார்த்துருக்கலாம். அதே போல் நாம் நமது பள்ளிவாசலில் எழுதப்படுகிற அந்த அளவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் அப்படி தான் எழுதுகிறோம். எப்படின்னு கேட்டால், ஷாஃபிஈ மதுஹபாக இருந்தால் ஒருவருக்கு 3 கிலோ 200 கிராம் அரிசி அல்லது கோதுமை அதைத்தான் கொடுக்கணும். ஆனால் காசெல்லாம் கொடுக்கக்கூடாது, கிரையும் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ மதிப்பு காசு கொடுக்காது, தானியமாகத்தான் கொடுக்கணும். ஏன் ஹதீஸ் அப்படி தான் வந்திருக்கு, அதனால் அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. காசு வேணாம் அப்படிங்கிறாங்க. ஹதீஸில் வந்தது எப்படி அப்படி செஞ்சிட வேண்டியதானே. இது ஷாஃபி இமாமுடைய கூற்று. ஹனஃபி மதஹபாக இருந்தால் 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமை அல்லது அதனுடைய கிரயம் என்கிறார், காசையும் கொடுக்கலாம். 2 கிலோ 400 கிராம் எவ்வளோ ரூபா ஆகுது அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு ஏழைக்கு தானியமாக கொடுத்துட்டீங்க, அரிசியே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி சோறாகி சமைச்சு சாப்பிடுவார்? சால்னா வேணாமா, சமைக்கிறதுக்கு காசு வேணாமா? எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்களாக்கா அரிசியா, அதெல்லாம் காசு கொடுங்க. காசு கொடுத்துட்டா அவருக்கு அரிசி வேண்டாம், அரிசி வாங்கிடுவார். வேறு சமையலுக்கு உண்டான மற்ற பொருள் வேணும்னு சொன்னால் அதை அவர் வாங்கிடுவார் என்று இமாம் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால் இந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிந்து கொள்ளலாம். வேறு அட்டைகளில் நாங்கள் இப்படி பார்த்தோமே ஹசரத், கம்மியாக பார்த்தோமே ஹசரத், அது அவங்கவுங்களுடைய பல பத்வாக்கள் வருது. இது நம்முடைய முன்னாள் அரசு தலைமை காலியார் மர்ஹூம்
சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்வாவின் பிரகாரம் இவ்வாறு இந்த அளவில் தான் நாம் கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும்னு குர்ஆனில் சொன்னானோ அவங்களுக்கெல்லாம் ஃபித்ரா தர்மத்தையும் கொடுக்கலாம். அதாவது நம்ம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் என்றெல்லாம் சொல்கிறான் அல்லவா. இப்பொழுது நம்ம பிரதானமாக 3 விஷயத்தை எடுத்துக்கலாம். ஃபகீர், மிஸ்கீன், கடனாளி, அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்குறோம் அல்லவா. அதே போல் ஃபித்ரா தர்மத்தையும் அவர்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கக்கூடாது அதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜக்காத் யாருக்கு கொடுக்கக்கூடாதோ ஃபித்ரா தர்மத்தையும் கொடுக்கக்கூடாது. இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஜக்காத்தை ஃபித்ரா தர்மத்தையும் கொடுக்கக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். காரணம் அது முஸ்லிம்களுடைய ஹக்கு அப்படிங்கிறதுனால. மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யுங்கள், நன்கொடைகள், நண்பளிப்புகள், தான தர்மங்கள் எவ்வளோ மற்ற சமயத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஃபித்ரா தர்மம் என்பதும் ஜக்காத் என்பதும் முஸ்லிமுடைய ஹக்கு, அவருடைய ஹக்கை எடுத்து பிடிங்க மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது முஸ்லிம்களுக்கு தான் சேர வேண்டும். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஉஹது மின் அக்னியாஇஹிம், முஸ்லிம்களில் செல்வந்தர்களிடமிருந்து பெறப்பட வேண்டும். வதுரத்து அலா ஃபுகராஇஹிம், முஸ்லிம்களில் ஏழைகளுக்கு அது வழங்கப்பட வேண்டும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் முஸ்லிம்களில் ஏழைகள் சிலர் சொல்லிட்டாங்க. அதனால் ஃபித்ரா தர்மத்தை இறை மறுப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி இதையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதுவெல்லாம் ஒரு வகையிலே கழிவு பொருள்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள் பரிசுத்தமானவர்கள், அவர்களுக்கு தகாதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆகவே கூடாது. அதே போல தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய பிள்ளைகள், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபித்ரா தர்மத்தை கொடுக்கணும் அல்லவா. ஒரு ஆள் ஃபித்ரா தர்மத்தை தன் தாய் தந்தை கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு. கஷ்டப்படுறாங்கல்ல, இதே எடுத்து கொடுக்குறீங்க. இது அல்லாத வேறு காசை கொடுங்க. நீங்கள் மகன் தானே, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்கல்ல, உதவி செய்யுங்க. நீங்கள் ஃபித்ரா தர்மத்தை எடுத்து கொடுக்குறீங்க, இதில் கஞ்சத்தனம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் ஃபித்ரா தர்மத்தை கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு செலவழிக்க வேண்டியது மிச்சப்படுத்திடலாமேன்னு பார்க்குறீங்களா? அதனால் கொடுங்க. பிள்ளைகள் அப்படி தான். ஒரு ஆள் சொல்கிறான், என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நான் ஃபித்ரா தர்மத்தை கொடுக்கலாமா? ஃபித்ரா தர்மத்தையும் அவன் கஷ்டப்படுறமானு கொடுக்குறீங்க. வேறு காசு இருக்கிறதுல உங்கள்கிட்ட செல்வம் இருக்கிறதுல அது கொடுங்க. இது ஏழை எளிய மக்கள் வெளியே செல்ல வேண்டும். அப்போ இதில் தன் மகனுக்காக இவர் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? தனக்காக பயன்படுத்துகிறாரு. மகன் கஷ்டப்படுறான், கொடுக்கணும், அதுக்கு ஃபித்ரா தர்மத்தை கொடுத்துருவோமே அப்படின்டா இவர் தனக்காக பயன்படுத்துகிறார். ஆகவே அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்கலாம், சகோதரிகளுக்கு கொடுக்கலாம், பெரியம்மா சின்னம்மா கொடுக்கலாம், பெரியத்தா சின்னத்தா கொடுக்கலாம். உறவினர் கொடுத்தால் மிக நல்லதும் கூட. வெளியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுப்பதை விட உறவுகளில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுப்பது மிக ஏற்றமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். ஒன்று தர்மம் செய்தீர்கள் என்கின்ற நன்மை, இன்னொன்று உறவுகளை அரவணைத்து வாழ்ந்தீர்கள் என்கின்ற அந்த பலனும் கிடைக்கும் என்கிறார்கள். அதே அந்த வகையில் சில அமைப்புகள் எல்லாம் கேட்பாங்க, ஃபித்ரா தர்மத்தை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கொடுக்காதீங்க. ஏன் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. உங்கள் உறவுகள் எவ்வளோ கஷ்டப்படுகிற ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்கள் நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? உங்கள் பக்கத்து வீடுகளில் எவ்வளோ ஏழைகள் இருக்கிறார்கள், கவனிக்க மாட்டீங்களா? உங்கள் தெருவிலே வசிக்கிற மக்களில் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்க்க மாட்டீங்களா? ஏன் யாரோ ஒரு கொடுக்குறீங்க? உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் கஷ்டப்படும் போது அமைப்புகளுக்கு நீங்கள் கொடுக்கவே செய்யாதுங்க, நீங்களாகவே கொடுங்க. அப்போ தான் தரம் பார்த்து நம்மால் செய்ய முடியும் என்பதையும் அறிந்து கொள்வோம். அந்த பெருநாள் தினத்தன்று நாம் செய்கின்ற இன்னொரு வணக்கம் பெருநாள் தொழுகை. அது பள்ளியிலும் தொழலாம், திடலிலும் தொழலாம். ஆனால் இன்னைக்கு சில பேர் அந்த தொழுகைக்கு திடல் தொழுகை என்று பெயர் சுட்டி இருக்கிறார்கள். அந்த திடல் தொழுகை அது என்னங்க? தஸ்பீஹ் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதே போல் துஹா தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், இஷ்ராக் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் சரிதான். தஹஜ்ஜுத் தொழுகை கேள்விப்பட்டிருக்கிறோம், வித்ரு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன அது திடல் தொழுகை? அப்படி ஒரு ஹதீஸில் இல்லையே, அப்படி ஒரு தொழுகை கிடையாது. அப்படின்னா திடலில் தொழுவதற்குத்தான் இவர்கள் திடல் தொழுகை என்று பேர் வச்சுருக்காங்களாம். நான் கேட்குறேன், ஒரு ஆள் வீட்டில் தொழுகிறாரு, வீட்டு தொழுகை பேர் வைப்பீங்களோ? ஒரு ஆள் கடையில் தொழுகிறாரு, கடை தொழுகை பேரை வைப்பீங்க நீங்கள்? ஒரு ஆள் ட்ரெயினில் தொழுகிறார், பயணத்தில் ரயில் தொழுகை அப்படி பேர் வைப்பீங்களா? ரயிலில் தொழுகைன்னு சொல்லுங்க, வீட்டில் தொழுகைன்னு சொல்லுங்கள், கடையில் தொழுகைன்னு சொல்லுங்கள், திடலில் தொழுகைன்னு சொல்லுங்கள். என்ன திடல் தொழுகை?
புதுசாக ஒரு பேர் வச்சுக்கிட்டு சரி திடலில் தான் தொழ வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இது மூலம் அறியாமை வெளிப்படுத்த இஸ்லாமிக் நாலேஜ் குர்ஆன் ஹதீஸில் என்ன இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கின்ற ஞானம் இல்லாததால் ஒரு சில ஹதீஸ்களை படித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தானே தொழுதாங்க, ஆகவே திடலில் தான் தொழ வேண்டும் என்கிறார்கள். அதை மட்டும் பார்த்தா போதுமா? வேறு எப்படியெல்லாம் நடந்தது அதையும் பாருங்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே நடத்தினார்கள் அதையும் பாருங்கள். இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த புகாரி ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதினாங்க ஃபத்ஹுல் பாரி. அவங்க சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைதானத்திலே பெருநாள் தொழுகை நடத்தியதற்கு காரணம் மஸ்ஜித் நபவி இடம் கொள்ளாமல் இருந்தது. லீக்குல் மஸ்ஜித் இடம் பத்தலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை தொழுகிறான்னு சொல்லி மதீனா ஷரீஃபில் மற்ற பள்ளிவாசல்லாம் இருக்குதுல்ல, அந்த பள்ளிவாசல் மஹல்லாவிலே வசிக்கிற மக்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். பக்கத்து கிராமங்களில் வசிக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் வந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று தொழுவணும் அப்படின்ட்டு இடம் பத்தாது. ஆகவே மைதானத்திற்கு அழைத்து சென்றார்கள். சரி, அதுதான் காரணங்கிறது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மக்காவிலே எப்படி நடந்தது? மக்காவிலே பெருநாள் தொழுகை நடந்ததல்லவா? ஒரு தடவை கூட திடலில் நடக்கவில்லையே. மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசல் தானே நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்கா வெற்றி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 9 தொழுகை நடந்துச்சுல மக்காவில். முஸ்லிம் தானே இருந்தாங்க, பள்ளிவாசல் தான் தொழுகை நடத்தினாங்க. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10 கடைசி ஹஜ்ஜை செய்ய போகிறாங்க. ஹஜ்ஜத்துல் வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செஞ்சாலே ஸ்பாட்டில் இருக்கிறாங்க, மக்காவில் தான் இருக்கிறாங்க. மக்காவில் அவங்க இருந்தபோதே தொழுகை எங்கே நடந்துச்சு? பள்ளிவாசல் தான் நடந்துச்சு. திடலில் தான் என்பதாக இருந்தால் அங்கே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? திடலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கணும்ல. ஆனால் ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பெருநாள் தொழுகை இல்லை. இன்றைக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறாங்கல்ல, பெருநாள் தொழுகை என்பது ஹாஜிகளுக்கு கிடையாது. பெருநாள் தினத்தன்று அவர்கள் செய்ய வேண்டிய மற்ற வணக்கங்கள் நிறைய இருக்குது. கல்லறிகிற வணக்கம் இருக்குது, முடி இறக்கிற வணக்கம் இருக்குது, குர்பான் கொடுக்குற வணக்கம் இருக்குது, தவாஃப் செய்கிற வணக்கம் இருக்குது. எல்லாம் அந்த அன்றைக்கி தான் செய்யணும். அந்த அன்றைக்கி நிறைய வணக்கம் எல்லாம் கஷ்டப்படுவாங்க எங்கள் ஹாஜிமார்கள்லாம். சரி, அவங்களுக்கு இந்த பெருநாள் தொழுகைங்கிறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகை இல்லை, ரைட். ஆனால் அவங்க மக்கள் தானே இருக்கிறாங்க, அப்போ தான் தொழுகை நடக்குது. மைதானம் தான் இருந்தால் சொல்லியிருக்கணுமே, சொல்லலையே. அவர்களுடைய நேரடி பார்வையிலேயே பள்ளிவாசல் தான் நடந்தது. திடலில் தான் நடக்க வேண்டும் என்றால் மதீனத்து முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம், மக்கத்து முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டமா? முஸ்லிம்களுக்கு ஒரே சட்டமாக தானே இருக்கணும். அதனால தான் மாமல் சொல்கிறாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி விசாலமான பள்ளி, இடம் போதுமானதாக இருந்தது, பள்ளியில் நடந்தது. மதீனாவிலே இடம் போதாது, ஆகவே அந்த மைதானத்தில் நடந்தது என்று விளக்கத்தை தருகிறார்கள். அதெல்லாம் பார்க்காம திடலில் தான் ஏன் சொல்லணும்? நாம் சொல்கிறோம் இரண்டும் கூடும். திடலில் தொழுகிறீர்களா? தொழுங்கள். பள்ளிவாசல் தொழுகிறீர்களா? தொழுங்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒரு ஆள் திடலில் போய் தொழுதாங்க, அவருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தானே தொழுகை நடத்தினார்கள், ஆகவே நான் திடலிலே தொழுகிறேன் என்றால் அது ஒரு தனி சிறப்பு அவருக்கு. ஒருவர் பள்ளியிலே வந்து தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கும் சில சிறப்புகள் உண்டு. இந்த சிறப்பு மைதானத்திலே தொழக்கூடியவருக்கு கிடைக்காது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் பள்ளிக்காக புறப்பட்டு செல்கிறார் என்றால் தொழுகைக்காக சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை ஏற்படுத்தப்படுகிறது. சொன்னாங்க, புகாரில் இருக்கிறது. பள்ளிக்கு ஒருவர் வருகிறார் பெருநாள் தொழுகை நிறைவேற்ற, சொர்க்கத்தில் மாளிகை. திடலுக்கு போனால் இந்த சிறப்பு கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பள்ளிக்கு ஒருவர் நடந்து சென்றால் அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது. புகாரி. இந்த சிறப்பு திடலுக்கு போனால் கிடைக்காது. பெருநாள் தொழுகைக்கு நீங்கள் பள்ளிவாசல் வந்தால் இந்த சிறப்பு கிடைக்கும். ஏன் கிடைக்குங்கிறது நம்ம சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான். அப்போ நீங்கள் பள்ளிக்கு வந்தால் இந்த சிறப்புக்கெல்லாம் கிடைக்கும். திடலுக்கு போகக்கூடியவருக்கு அது இல்லை. திடலுக்கு போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் மைதானத்திலே, அந்த சிறப்பு கிடைக்கும். பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கு அது இல்லை. ஆக இரண்டுமே கூடும். இது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? திடலில் தான். ஏன் வற்புறுத்துறீங்க? ஏன் இதுக்கு ஒரு அறியாமையை வெளிப்படுத்துறீங்க?
அடுத்து அந்த பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் நிறைய உண்டு. சுன்னத்தான ஆதாப்னு சொல்லுவாங்க, ஒழுக்க பண்புகள் இந்த பெருநாளைக்கு நாம் செய்யக்கூடியது. ஒன்று இந்த தக்பீர் என்று இருக்கிறது. இந்த வர்ற மகரிபில இருந்து ஆரம்பிச்சிடும் தக்பீர். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ. இந்த ரமலான் மாதத்துடைய எண்ணிக்கையை பூரணப்படுத்தி விட்டு தக்பீரை சொல்லுங்கள். அப்போ மகரிபோட ரமலான் முடிகிறது, தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிட தான். மகரிபில் இருந்து நம்ம பள்ளிவாசலில் மற்ற பள்ளிவாசல்லாம் இமாம்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த தக்பீரை. இஷா சுபஹு அது மட்டும் தொழுகைக்கு பிறகு தான் நினச்சிடாதீங்க, எல்லா நேரமும் இரவு முழுவதும் நீங்கள் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பள்ளிவாசலில் சொல்லித்தர தக்பீர் எனக்கு தெரியலையே ஹசரத், அல்லாஹ் அக்பர் தெரியுமில்ல, அதான் உண்மையான தக்பீர். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. போகின்ற போதும் வருகின்ற போதும் நடக்கின்ற போதும் அமர்கின்ற போதும் நீங்கள் படுத்துறங்க ஆரம்பிக்கும் போதும் கூட அந்த தக்பீரை சொல்லிக்கொண்டே இருங்கள். பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிற வரைக்கும் தான் அந்த டைம். அல்லாஹ் அக்பர்னு தொழுகை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, தக்பீர் ஒரு டைம் முடிஞ்சு போகும். அதனால தக்பீர் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல் குளிப்பது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த பெருநாள் அன்று குளித்து விட்டு தொழுகைக்கு சென்றார்கள் என்று பல ஹதீதுகள். ஆகவே அந்த அன்னைக்கு குளிப்பது என்பது சுன்னத். குளிக்கத்தானே ஹசரத் செய்கிறோம், யார் குளிக்காமல் இருக்கிறா அப்படின்னு நினைக்கலாம். குளிக்கிறோம், ஆனால் குளிக்கின்ற போது ஒரு நிய்யத் இருக்கிறதல்லவா, அது எத்தனை பேர் கொண்டு வருகிறார்கள்? குளிக்கின்ற போது பெருநாளுடைய சுன்னத்தான குளியலை குளிக்கிறேன் என்ன நியத்து கொண்டு வாங்க. இப்போது குளிப்பும் வணக்கம், இதுதான் இஸ்லாம். ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து முசல்லா விரிச்சுக்கிட்டு வணங்கினாதான் வணக்கம்னு நினைக்காதீங்க. ஒரு முஸ்லிமுடைய உடையும் வணக்கம், நடையும் வணக்கம், ஒரு முஸ்லிமுடைய பேச்சும் வணக்கம், மூச்சும் வணக்கம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குளிக்கிறது கூட நீங்கள் இபாதத்தாக மாற்றிடலாம். இந்த சுன்னத்தான குளியிலே குளிக்கிறேன்னு நினைத்து வச்சுட்டீங்களாக்கா. அதுபோன்று இருக்கிற உடைகளில் சிறந்த ஆடையை உடுத்த வேண்டும். இப்போல்லாம் அப்படி இல்லை, இருக்கிற ஆடையில் சிறந்ததல்ல, இப்போது புதிதாக எடுத்த ஆடைகளில் எதை உடுத்துவது அப்படி. ஏன்னா நிறைய பேர் இப்போ எடுக்கணும், அதெல்லாம் அந்த காலம் கஷ்டப்பட்ட காலம். இப்போ அப்படி இல்லையே, 2 3 எடுக்கிறாங்க. இதில் எதை உடுத்துறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்தளவுக்கு செல்வத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கிறேங்க. இருக்கிற உடையில் சிறந்து அதுபோல் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். அந்த அன்னைக்கு நீங்கள் பள்ளிக்கு வரும்பொழுது நறுமணத்தை பூசிக்கொள்ள வேண்டும். அந்த அன்னைக்கு தொழுகைக்கு முன்பாக ஏதாவது சாப்பிட்டு கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்வாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நோன்பு பெருநாளாக இருந்தால் சாப்பிட்டு விட்டுத்தான் தொழ வருவார்கள். ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தால் தொழுகை முடித்து விட்டுத்தான் சாப்பிடுவார்கள். அதன் அடிப்படையில் இப்போ நோன்பு பெருநாள் தானே, அதெல்லாம் வரும்போது சிம்பிளாக அதை நிறைய சாப்பிட அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தங்கனிகள் சாப்பிடுவார்கள், அதுவும் ஒற்றைப்படையில் சாப்பிடுவார்கள் என்று புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது சாப்பிடுங்க, அது ஒரு சுன்னத்து. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை இன்னொன்றும் இருந்தது. என்ன தெரியுமா? அவர்கள் பள்ளிக்கு வருகை தருகின்ற போது ஒரு வழியை தேர்ந்தெடுப்பார்கள். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பி செல்லும் போது வேறொரு வழியை தேர்ந்தெடுப்பார்கள். இது பள்ளின்னு நான் சொல்லியிருக்கிறேன். தொழுகை நடக்கிற இடத்த வச்சுக்கலாம், மைதானம் வச்சுக்கலாம். சிலவாசம் மைதானத்துக்கு தானே வந்தாங்க. அந்த மைதானத்திற்கு வருகின்ற போது தொழுகைக்காக ஒரு வழி, மைதானத்தை வீட்டுக்கு போகும்போது வேறொரு வழி. ஒவ்வொரு பெருநாளிலும் இதை செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் செய்தார்கள்? காரணத்தை சொல்லலை, ஆனால் செஞ்சாங்க. ஆகவே அதுவும் நமக்கு சுன்னத். வீட்டிலேருந்து வருகிறோமா 2 வழி 3 வழி இருக்கும். வரும்போது ஒரு வழியாக பள்ளிக்கு வந்துடுங்க, பள்ளியை விட்டு வீட்டுக்கு போகும்போது இன்னொரு வழியாக போயிருங்க. ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆகிட்டோம்லங்க. ஒரு சுன்னத் ஆயாக சாதாரண விஷயமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த செயலும் இந்த உலகத்தில் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதிலே நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்கின்ற பெரும் நற்பாக்கியம் உங்களுக்கு கிட்டுகிறதல்லவா. ஆகவே இது போன்ற சுன்னத்தான காரியங்களை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அந்த பெருநாளுடைய நல் வணக்கங்கள் அனைத்தையும் ஒழுங்காக நிறைவேற்றுகின்ற நற்பாக்கியத்தை நமது அனைவருக்கும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.